அந்த மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவளும் அவர் மீது ஆசை கொண்டு அவரும் அவள் மீது ஆசை கொள்ளுகிற ஒரு நிலை இருந்தது. அதுதான் அந்த இடத்தினுடைய நிலை என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ரெண்டு பேரும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா ஆசைப்பட்டுட்டு எதனால ஓடி வந்தாரு? நிறைய மக்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளத்திற்கு மனோ இச்சைக்கு இடம் கொடுத்துத்தான் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். அவர்களால் எந்த ஒரு உபதேசங்களையும் கேட்டு பயன்பெற்று அல்லது தாங்களாக சிந்தித்துணர்ந்து பார்த்து தங்களை திருத்துகிற ஒரு நிலையில் அவர்கள் இல்லை என்று அல்லாஹ் இப்படி ஒரு சாராரை சொல்லுகிறான். பாவங்களை உள்ளம் தூண்டும், அந்த உள்ளத்தோடு போராடுகிற மனிதன் தான் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பல இடங்கள்ல நமக்கு சொல்லுகிறார்கள். பாவத்துடைய ஒரு ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அது இன்பமாக தெரியும். பாவம் என்பது, பாவத்தை ஆரம்பத்தில் ஒரு மனிதன் நெருங்க பயப்பட வேண்டும். நெருங்கிட்டான்னு வைங்களேன், கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டான்னா அப்புறம் அந்த பயம் கொஞ்சமா கம்மியாயிரும். இதெல்லாம் சாதாரண விஷயம் என்ற இடத்துக்கு சைத்தான் இழுத்துட்டு வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த பாவத்தை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கதை இன்பமாக மாற்றிக்கொள்ளுவான். மாற்றிக்கொண்டான் என்றால் அந்த பாவத்திற்குள்ளே அந்த மனிதன் முழுமையாக விழுந்து விடுவான் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் கவனமாக உள்ளத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சொர்க்கம் என்பது உங்களுடைய மனசு வெறுக்கக்கூடிய விஷயங்களால் மூடப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது இன்பங்களால் மூடப்பட்டிருக்கிறது. நரகம் இன்பங்களால் மூடப்பட்டிருக்கிறதா? இன்பம் என்றா என்ன? அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்யறது, ஒரு அராத்த செய்யறது, பாவத்தை சர்வசாதாரணமா செய்யறது, அது உலகத்தில் மனுஷனுக்கு இன்பமாக இருக்குது. அதன் மூலம் இந்த நரகம் சூழப்பட்டிருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப தன்னுடைய மனசு அதோடு போராடாவிட்டால், மனசு பாவங்களுக்கு எதிராக போராடுகிற வலிமையை உருவாக்கி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் அந்த பாவத்திலே விழுந்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் ஒரு சம்பவத்தில் நமக்கு சொல்லுகிறான். ஒரு நபியுடைய வரலாற்று அல்லாஹ் குர்ஆன்ல மிக பிரபல்யமாக அல்லாஹ் பேசுகிறான். நம்ம எல்லாம் அடிக்கடி கேட்ட ஒரு வரலாறு தான். யூசுப் நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணுடைய வீட்டிலே, ஒரு அமைச்சருடைய வீட்டிலே வளர்ந்து மிக பெரும் அழகராக இருந்து அந்த பெண் அவரை அடைய முயற்சி செய்கிற பொழுது, அந்த பெண் கதவுகளை அடைத்து அந்த நபியை உள்ளே வா, என்னுடைய ஆசைக்கு கட்டுப்படு, என்னுடைய இச்சையை தனி என்று அந்த பெண் வகல்லக்கத்தில் அபுவாப வக்காலத் ஹைத்தலக், இப்ப என்னோட சேரடு கூப்பிட்டாலே, அந்த நிலையில் யூசுப் நபியுடைய போராட்டம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான மனோ இச்சைக்கு எதிரான போராட்டம், உளப்போராட்டம். ஒரு பாவம் ரசனையாக இருக்கும், இன்பமாக இருக்கும். எந்த பெண்ணாவது அவளாக துணிந்து வந்து அவளாக தன்னை விரும்பி ஒரு ஆணிடத்தில் ஒப்படைக்கிற நேரம், ஒரு மனுஷன் அந்த தீமைக்குள்ள விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிற போராடுகிற போராட்டம் இருக்கிறதே, அந்த இடத்தை லேசா சைத்தான் விடமாட்டான். எப்படி யாரா வாத்திருக்கிறா அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குவான். சுற்றுமுற்றும் பார்ப்பான், எவனும் தான் காணலையே அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவான். செஞ்சிட்டு போயிட்டே இருறாம்பா. இது உள்ளம் உங்களை அந்த தீமைக்கு தூண்டும், இழுத்துக்கிட்டு போக பார்க்கும். அந்த பெண்ணுடைய நிலையில் நம்முடைய நிலையை வைத்து யோசிச்சு பார்த்தா எத்தனை நபர்கள் இந்த உளப்போராட்டத்திலே ஜெயிப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு வசதியும் அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண், இவரும் அழகான ஒரு ஆண் இளைஞர், அவளாக கூப்பிடுறா. கூப்பிடும் போது அந்த போராட்டத்திலே அவர் ஜெயித்து வெளியே ஓடி வந்தாரே, அது குறித்து அந்த பெண்ணே சொல்லும் பொழுது, தப்பு செய்ய தூண்டியது என் மனது, தப்பு செய்ய போனது உண்மைதான், நான் என்னையெல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ள விரும்பவே இல்லை, ஆனால் என்னை தூண்டியது என்னுடைய மனோ இச்சை தான் என்று அந்த பெண் சொன்னாள். அவ சொல்லும் போதே அது அல்லாஹ் அந்த வரலாற்று அப்படித்தான் சொல்றான். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூஇ, என்ற உள்ளம் அதைத்தான் தூண்டிச்சுது. ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சோதனைக்காக ஏற்படுத்துவான். ஷைத்தான் அந்த சந்தர்ப்பத்தை வழிகெடுப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளுவான். அல்லாஹுடைய அந்த சோதனையிலே யூசுப் நபி வென்றார்கள்.
அந்த சோதனையை ஏற்படுத்தியதுல அந்த இடத்திலே யூசுப் நபியை தோற்கடிப்பதற்கு சைத்தானுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது. ஏன்? அவருடைய உள்ளம் இறையச்சத்தால் வலிமை பெற்றிருந்தது. அந்த மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவளும் அவர் மீது ஆசை கொண்டு அவரும் அவள் மீது ஆசை கொள்ளுகிற ஒரு நிலை இருந்தது. அதுதான் அந்த இடத்தினுடைய நிலை என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ரெண்டு பேரும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா ஆசைப்பட்டுட்டு எதனால ஓடி வந்தாரு? காலம் ஆதல்லா, அல்லாஹ் என்னைய பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் தான் அவருடைய உள்ளத்தை போராட வைத்திருக்கிறது, இறையச்சம். அந்த மனசோடு இச்சையோடு போராடுகிற ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் இறைவனை பற்றி இருக்கிற அந்த பயமும் அச்சமும் தான் போராடி வெல்ல முடியும் சகோதரர்களே.